விஜய் யோசிக்கிறாரு. ஏன் காவேரி ஃபோன் பண்ணா கூட எடுக்கல? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அப்படியே டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காரு. காவேரி நெனைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம கொடைக்கானல் போயிடணும். வெண்ணிலா, விஜய் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவு எடுக்குறாங்க. அதே மாதிரி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மா நான் கொடைக்கானல் போய் கொஞ்ச நாள் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டி திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. இல்லம்மா எனக்கு கொஞ்சம் போய் அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு காவேரி சொல்றாங்க. போகணும்னு நினைச்சா போகட்டும் அத்தை அப்படின்னு குமரன் சொல்றாரு. சரிப்பா நீயே போய் விட்டுட்டு வா பஸ் ஸ்டாப்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குமரன் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறாரு. என்ன இது காவேரி ஃபோன் பண்ண கூட எடுக்கலையே, சரி நம்ம குமரனுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனுக்கு விஜய் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ தான் காவேரி கொடைக்கானல் போகிறேன்னு சொன்னால் அதனால நான் பஸ் ஏற்றி விட்டுருக்கேன் அப்படின்னு குமரன் சொல்கிறார். அதை கேட்டோடனே விஜய் அப்படி ஷாக் ஆகுறாரு. எதுக்காக காவேரி கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே வெண்ணிலாவும் கேட்குறாங்க. நம்ம போயிட்டு காவேரியை தடுத்து நிறுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா விஜய் 2 பேருமே சேர்ந்து பஸ் ஸ்டாண்டு வராங்க. காவேரி அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி நீ எடுத்த முடிவு எல்லாமே தப்பு அப்படின்னு விஜய் வெண்ணிலா 2 பேருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி அப்படியே அமைதியாக இருக்காங்க. எதுவுமே பேசவே இல்லை. விஜய் யோசிக்கிறாரு.